அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் விசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம ஏற்கனவே 2 கேள்விகளை ஆவிக்குரிய வழியில் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 3ஆம் கேள்வி. அன்பான தம்பி 3ஆம் கேள்வியாக என்ன கேட்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆவிக்குரிய வழி தேவன் அதை உங்கள் யாவருக்கும் புரியும்படி விளக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாப்பா பிரைஸ் லார்ட். வா சோதரனா, எப்படி பாருங்க? நல்லா இருக்குண்ணா. சொல்லுப்பா, என்ன கேள்விப்பா? சேலானா என்னதுண்ணா? சேலா அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. சேலா அப்படின்னா உனக்கு ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வித்தியாசமான கோணத்துல சொல்றேன். இப்ப கேமரா மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா. இப்போ இந்த ஸ்டாப் இருக்கு பத்தியா, இதுதான் சேலா. சேலா அப்படின்னா நிறுத்தி கவனி. இப்போ மூவ்மெண்ட் பா. இப்போ நல்லா பாரு, ஒரு விஷயம் இருக்கு, நல்லா பார்த்த அப்படின்னா ஒரு பாடல் இருக்குன்னு வையேன். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், நாம் நம்பி உள்ள நட்பும் கூட மாறும், வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகும் கூட மாறும். ஏன் கோர்வையா பாடாம நிறுத்தி பாடுறேன், எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக. இப்ப நல்லா கவனி, இந்த சேலா அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல எவ்வளவு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 74 தடவை. எவ்வளோ? 74 டைம்ஸ். எவ்வளவு தடவை? 74 டைம்ஸ். அது சங்கீதத்துல 71 தடவையும் ஆபகுக்ல 3 தடவை என்ன பண்ணிருக்காங்க, அந்த வார்த்தைய கிளியரா எழுதியிருக்காங்க. ஒரு சில சான்று மட்டும் நான் உனக்கு சொல்றேன். சங்கீதம் 3:2, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். நல்லா பாரு, இந்த இடத்துல நான் கோர்வையா போனேன்னா நிறுத்தி போனேன்னா ஸ்டாப் பண்ணி தானே போனேன். அப்ப நல்லா கவனி, இந்த இடத்துல சேலான் இருக்கும், 2ஆம் வசனத்துல சேலான் இருக்கும், 4ஆம் வசனத்துல சேலான் இருக்கும், லாஸ்ட் 8ஆம் வசனத்துல சேலான் இருக்கும். இது மட்டும் இல்ல, ஆபகுக் 3:3லயும் சேலான் வரும். ஆபகுக் 3:3ல தேவன் தேமானில் இருந்து பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. இப்போ பர்வதத்தில் இருந்தும் வந்தார் அப்படின்னு, அதாவது அந்த வார்த்தைக்கு அப்புறமா சேலான்னு வரும். சேலா அப்படின்னா நிறுத்தி கவனின்னு அர்த்தம். 2வது தியானின்னு அர்த்தம். அதாவது ஸ்டாப் அண்ட் லிசன் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். அப்ப என்ன பண்ணோம், ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்பதாக இல்ல படிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம நிதானிக்கணும். படிக்கும் போதும் நிதானிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா? குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆஃப் ஃபெயில் எக்ஸாம் வைப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மிட் டர்ம் எக்ஸாம், அதுக்கப்புறமா மந்த்லி எக்ஸாம், அப்புறம் ஆஃப் ஃபெயில் எக்ஸாம், இப்படிதானே பண்ணுவாங்க. அது போலதான் தேவனோட வார்த்தையை எடுத்த உடனே ஃபுல்லா படிக்க கூடாது. அதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்கு. அதை என்ன பண்ணணும் நம்ம? ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளா ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குன்னு வையன், அந்த வார்த்தையை கோர்வையா சொல்றதை விட நிறுத்தி நிதானமா சொல்லணும். எப்படி பண்ணி எதுக்கும் கவலைப்படாத, ஏன்னா தேவன் கூட இருக்காரு. அந்த நிறுத்துறோம் பத்தியா? இப்ப நிறுத்தி நிதானமா நம்ம என்ன பண்ணோம், ஒரு வார்த்தையை சொல்றோம் இல்லையா, அதுதான் சேலா. அந்த சேலா அப்படின்றத நீ புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வேதாகமத்தை படிச்சு பார்க்கணும். முக்கியமா சங்கீத பகுதியில் எவ்வளவு தடவை வருது? 71 தடவை. ஆபகுக்ல 3 தடவை, மொத்தம் சேர்த்து 74 தடவை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கீத பகுதி நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். எடுத்துக்காட்டா சொல்றேன், சங்கீதம் 23 எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சங்கீதம் 23ல முழுசாவே ஒரு சில காரியத்தை மட்டும் நான் உனக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். வேகமா போகாது. நல்லா பாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸ்டாப் ஆகுதா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். உனக்கு புரிஞ்சுதா சேலானா என்னன்னு? ஸ்டாப் பண்ணி வாசிக்கணும், நிறுத்தி தியானிக்கணும். அப்போ இது உனக்கு மட்டும் புரிஞ்சா போதாது, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப சேலா அப்படின்னா ஒரு காரியத்தை நிறுத்தி நிதானமாய் விசாரிப்பது. அதாவது நீங்க விசாரிக்கிறது கூட இல்லை, அதை நீங்க தியானிக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது நிறுத்தி நிதானமா பேசணும். அவங்க உள்ள என்ன ஆழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமா தியானிக்கணும். வேத வசனத்தையும் அவ்வாறு நீங்கள் நிறுத்தி நிதானமாய் தியானிக்கும் போது அறியாததையும் புரியாததையும் தேவன் உங்களுக்கு விளக்க வல்லவராய் இருக்கிறார். இது மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் தேவனே அதற்கு உங்களுக்கு உள்ளாழங்களை கற்றுத்தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.